உண்மையான ஹீரோக்கள் இவர்கள்தான். கார்கில் யுத்தம் முடிந்தது ஏறக்குறைய 1 வருடம் கடந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் ஒரு குக்கிராமத்திலிருந்து பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் வந்தது. அதை எழுதியவர் தன்னை ஒரு கிராமத்து பள்ளிக்கூட வாத்தியார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். எனது ஒரே மகன் கார்கில் யுத்தத்தில் வீரமரணம் அடைந்துவிட்டான். அவனது 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னும் சில நாட்களில் வருகிறது. அன்று அவன் உயிர்விட்ட அந்த இடத்தை நானும் என் மனைவியும் ஒருமுறை பார்க்க விரும்புகிறோம் என்றிருந்தது. இது தேச பாதுகாப்புக்கு தொந்தரவாக இருந்தால் இந்த விண்ணப்பத்தை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்று எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை படித்த ஒரு உயர் அதிகாரி சொன்னார், என்ன செலவானாலும் பரவாயில்லை, டிபார்ட்மெண்ட் தரவில்லை என்றால் என் சம்பளத்திலிருந்து தருகிறேன். அந்த வாத்தியாரையும் அவர் மனைவியையும் அந்த இடத்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். வீரமரண நாள் அன்று அந்த வயதான தம்பதிகளை இந்திய இராணுவம் மிகுந்த மரியாதையுடன் அந்த மலை முகட்டிற்கு அழைத்துச் சென்றது. தன் மகன் உயிர்விட்ட அந்த இடத்தை நெருங்கிய போது டியூட்டியில் இருந்த அனைத்து வீரர்களும் அட்டென்ஷனில் நின்று சல்யூட் செய்தனர். ஆனால் ஒரு ஜேசிஓ வீரர் மட்டும் அந்த கிராமத்து வாத்தியாரின் கால்களில் மலர்களை தூவி குனிந்து அவர் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக் கொண்டார். பின்னால் நிமிர்ந்து மற்றவர்களைப் போல அட்டென்ஷனில் நின்றார். வாத்தியார் பதறினார், என்னப்பா இது, நீ இவ்வளவு பெரிய ஆபீசர், என் காலை தொட்டு வணங்கலாமா, சல்யூட் மட்டும் செய்திருக்கலாமே என்றார். அந்த வீரர் மெதுவாகச் சொன்னார், இல்லை ஐயா, இங்கு இருப்பவர்கள் போன மாதம்தான் இந்த போஸ்டுக்கு வந்தவர்கள். நான் மட்டும் உங்கள் பையனோடு அந்த படைப்பிரிவில் இதே மலைமுகட்டில் சண்டையிட்டவன். வாத்தியார் கைகளை பிடித்தார். சொல்லுப்பா, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு, நான் அழமாட்டேன் என்றார். அந்த வீரர் கண்களை அடக்கிக் கொண்டு தொடர்ந்தார், அப்போது பாகிஸ்தானியர்கள் HMJயால் மலை போல குண்டுகளை தெறிக்க விட்டார்கள். நாங்கள் 5 பேர் 30 அடி வரை முன்னேறி ஒரு பாறைக்கு பின்னால் பதுங்கியிருந்தோம். கொஞ்சம் கை கால் வெளியே தெரிந்தாலே குண்டு பாயும் நிலை. அப்போது நான் சொன்னேன், நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், நீங்க கவரிங் ஃபயர் கொடுங்கன்னு. உடனே உங்கள் பையன் சொன்னான், பைத்தியமாடா நீ, உன்னை நம்பி வீட்டில் பொண்டாட்டியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க, நான் இன்னும் கல்யாணமே ஆகல, நான் போறேன், நீ கவரிங் ஃபயர் கொடு என்றான். என் கையில் இருந்த கிரனடை பிடுங்கிக் கொண்டு டிஸ்சார்ஜ் பண்ணினான் சார். HMJயில் இருந்து மலை போல் குண்டுகள் பாய்ந்தது. அவன் வளைந்து வளைந்து பங்கரை அடைந்து கிரேனேட்டை உள்ளே வீசி 13 பேரை முடித்தான். HMJ செயலிழந்தது. பகுதி எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. உங்கள் மகனின் உடலை முதலில் தூக்கியவன் நான் தான் சார். 42 குண்டுகளை உடம்பில் வாங்கியிருந்தான். என் கையில் வைத்திருக்கும் போதுதான் உயிர் போனது. அவனுடைய சவப்பெட்டியை உங்கள் ஊருக்கு கொண்டு போக நான் கேட்டேன் சார், அனுமதி கிடைக்கவில்லை. அந்த பாக்கியம் கிடைத்திருந்தால் இந்த மலர்களை அவனுடைய காலடியில் போட்டிருப்பேன். இப்போது உங்கள் பாதங்களில் போடுகிற பாக்கியம் கிடைத்தது சார் என்றார். வாத்தியாரின் மனைவி புடவை தலைப்பால் வாயை மூடி சத்தமில்லாமல் அழுதாள். வாத்தியார் அளவில்லை, வீரரும் அளவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் நேராக பார்த்தனர். அப்போது வாத்தியார் தோளில் தொங்கிய ஜோன்னா பையில் இருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தார். என் பையன் லீவில் ஊருக்கு வந்தா போட்டுக்கட்டும்னு ஒரு சட்டை வாங்கி வைத்திருந்தேன், அவன் வரல. வீரமரண செய்திதான் வந்துச்சு. இந்த சட்டையை யார் போட்டுக்கணும் இப்போ தெரிஞ்சது, மாட்டேன்னு சொல்லாம வாங்கிக்கங்க. வீரர் கையை நீட்டினார். அந்த கண்களில் கண்ணீர் துளிர்கள். சத்தியம்,
நமக்கு இவர்கள்தான் உண்மையான ஹீரோக்கள். அரசியல்வாதிகளையும் சினிமா கூத்தாடிகளையும் கொண்டாடுவதை விட்டுவிட்டு வீணான பொழுதுபோக்கில் நேரத்தை வீணாக்காமல் உண்மையான செயல் வீரர்களை கொண்டாடுங்கள். உண்மையான தியாகத்தை மரியாதையுடன் நினைவு கூறுங்கள். வியூவர்ஸ், இன்று நீங்கள் கேட்ட பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த பதிவு சொந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற பல்வேறான தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று காணுங்கள். தொடர்ந்து மேலும் பலவிதமான உண்மை தகவல்கள் பதிவிட உள்ளோம். அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளியுடன் இணைந்திருங்கள். நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.